நாம மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்தில் ஒவ்வொருவரோடும் நான் பேச வேண்டும் என்று இருக்கிற வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 32வது வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று. பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நினைப்பதை போல ஒரு சாதாரண மானிட பிறவி எடுப்பதற்காக வரவில்லை. நமக்காக கிருபாதர பலியாக, நம்ம எல்லாருக்கும் ஒரே தரமாக பலியாக மரிப்பதற்காக வந்திருந்தார். அதோடு வந்தது மாத்திரமல்ல, முதலாவது அவர் உயிர்த்தெழுந்து என்ன பண்ணுகிறார், பரலோகத்திற்கு வீட்டு சென்றார். வீட்டு சென்று எங்க உட்கார்ந்திருந்தாராம், பிதாவின் வலது பார்சத்துல. அதற்கு முன்பாகவே இங்க பாருங்க, தீர்க்க தரிசனமாய் தேவதூதனை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் என்று. உன்னதமானவருடைய குமாரன் நமக்காக பலியாகி, நமக்காக கிருபாதர பலியாக இந்த உலகத்துல வீற்றிருந்த இந்த திருநாளை நம்ம ஒவ்வொருவரும் நினைவு கூறும்படியாய் நம்ம நினைத்திருக்கிறோம். அது என்ன காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, சும்மா இந்த பூமியில பெரியவராய் உதிக்கவில்லை, சும்மா நமக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காக வரவில்லை. அவர் எதற்காக வந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. தாவீதின் சிங்காசனம் என்று என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை கொடுக்கும்படியாக, எல்லா ஜனங்களும் மகிழ்ந்து கலிகூர்ந்து கர்த்தரை தெய்வமாக கொண்டாடும்படியாக கொடுக்கப்படுகிற ஒரு ராஜ்யம்தான் அப்படிப்பட்ட தாவீதின் சிங்காசனத்தில் கொண்ட ஒரு ராஜ்யம் என்று பார்க்கிறோம். அந்த ராஜ்யத்தை பெறும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் என்ன பண்ணுகிறார், அழைத்து கொண்டிருக்கிறார். ஆதலால் பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புல நிலைத்து நிற்கிறது மாத்திரம் நமக்கு ஆண்டவருக்கு கிடையாது. ஆண்டவர் பெரியவர் என்பதை, உன்னதமானவருடைய குமாரன் என்பதை அறிந்து கொண்டவர்களாய், அவரிடத்துல மீண்டும் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் இணைந்து அவரோடு நம்ம சதா காலங்களிலும் அரசாளுகிற ஒரு அனுபவம் கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், ராஜ்யம், இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் வீற்றிருப்பதற்கு நம்ம ஏதாவது ஒரு வழியில பங்குள்ள பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுகிறது மாத்திரமல்ல, உங்களையும் அப்படிப்பட்ட ஆசாரிய கூட்டமாய், ராஜரீக கூட்டமாய் மாற்றுவதற்காக அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதை அறிந்து கொண்டவர்களை நாம் என்ன பண்ண போகிறோம், அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒரு அனுபவம் கொண்டவர்களை, அவருடைய வழியை ஆயத்தமானவர்களை நம்ம காணப்படும் பொழுது நாமும் அவரோட கூட ஆளுகை செய்வோம். ஏன்னா தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீதின் சிங்காசனம் எல்லா இடத்திலும் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகிற ஒரு சிம்மாசனம். இஸ்ரவேல் என்றால் யார்? கிறிஸ்தவர்களாகி நாம் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தான் இஸ்ரவேல். அதை நாம் புரிந்து கொண்டவர்களாய் நம்ம ஜீவிக்கும் பொழுது நிச்சயமே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களமோடு ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி. என் தேவனாய் கர்த்தர், நீர் பெரியவராக இருக்கிறீர். அதோட மாத்திரம் உன்னதமானவருடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கிற அவருடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறீர் சுவாமி. அதே போல எங்களையும் குமாரத்திகளாய் அழைத்து கொண்டு அப்பா, தாவீதின் சிங்காசனத்துல எங்களையும் அரசால செய்யும்படியாய் என் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறீர் சுவாமி. எங்களுக்காக இன்றும் பரிந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதை அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய், கிறிஸ்து எங்களுக்குள்ள உதிக்கிற அளவுக்கு, அப்பா கிறிஸ்து எங்களுக்குள்ள அப்பா பிறக்கும் அளவுக்கு அப்பா நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த ராஜ்யத்தின் பங்குகள்ல, ராஜ்யத்தின் காரியங்கள்ல அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா சதா காலமும் உம்மோடு இருந்து நாங்களும் அரசாளுகிறவர்களாய், நாங்களும் அப்பா தகப்பன் உம்மோடு இருக்கிறவர்களை எங்களை மாற்றுங்க. ஆசாரியர்களை, ராஜரீக கூட்டங்களை எங்களை மாற்றுங்க, வணைங்க, பண்படுத்துங்க. ஏசப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கர்த்தர் பெரியவர் என்பதை இருதயத்தில் விதைத்தருளுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.